இதுக்கு முன்னாடி தான் பண்ணதும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அயோக்கியத்தனம்னு தீனதயாளனுக்கு நல்லாவே தெரியும். ஒட்டுமொத்தமா அந்த ஆள் பண்ண திமிர்த்தனத்துக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் சேர்ந்துதான் டிஸ்மிசல் ஆர்டர் கையில கொடுத்து கமிஷனர் ஒரு நல்ல பாடத்தை போக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது நல்ல மனுஷனா மாற முயற்சி பண்ணலாம். நல்ல மனுஷனா கூட வேணாம், ஒரு மனுஷனா இருக்க முயற்சி பண்ணலாம். ஆனா மறுபடியும் போய் சாக்கடையில தான் விழுவேன்னு மாயா காலிலே போய் விழுந்துட்டான். அந்த அம்மா ரொம்ப பெருந்தன்மையா, நான் உன்னை காப்பாத்துறேன், டிபார்ட்மெண்ட் நீ என்ன சம்பளம் வாங்கின, அதை விட 2 மடங்கு சம்பளம் நான் உனக்கு கொடுக்குறேன், நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும், விக்ரமையும் இனியாவையும் கண்காணிக்கிறது மட்டும்தான் உன் வேலைன்னு அடியாள் வேலையை தூக்கி கையில கொடுத்துட்டு கை நிறைய சம்பளமும் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மாயாவுக்கு சிவனாண்டி மட்டும் அடியாள் கிடையாது, தீனதயாளனும் இன்னொரு அடியாள் தான். என்ன சிவனாண்டி வலது கைனா தீனதயாள இடது கை, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கப்புறம் இனியாவையும் விக்ரமையும் எப்படி பழிவாங்கன்றத நான் சொல்றேன், நான் சொல்றபடி கேளு, கொஞ்ச நாளைக்கு கண்ணாயிரம் விஷயத்த கையில் எடுக்காத, அந்த ஆள் அப்படியே டீல்ல விடு அப்படின்னு கண்ணாயிரத்தை கண்டுக்க வேணான்ற மாதிரி ஒரு தகவலை தீனதயாளன்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. மாயாவும் தீனதயாளனும் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்து சீட்ல இருந்து கண்ணாயிரம் முழுசா கேட்டுட்டான். தீனதயாளனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க ஆட்டி வைக்கிற மாதிரிதான் இவன் ஆடிக்கிட்டு இருக்கான், அவங்க சொல்ற பேச்சு தான் கேட்கறான். உண்மையிலேயே ரகுவை கொண்ட இனியாவை பழிவாங்க தான் நமக்கு உதவி செய்யறான்னு பார்த்தா கதை அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. ரகுவோட கதையை இனியாதான் முடிச்சாரான்றது இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு இனியாவை பழி வாங்கறதுல மட்டும்தான் இவன் குறியா இருக்கான் அப்படின்ற சந்தேகம் கண்ணாயிரத்துக்கு எப்பவோ வந்துருச்சு. இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு வடிவுகிட்டையும் பேசியிருந்தான் கண்ணாயிரம். அது யாருன்றத இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சதோடு இல்லாம மாயா யாரு, மாயாவுக்கும் விக்ரமுக்கும் தீனதயாளனுக்கு இடையே என்ன சம்பந்தம் இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அடியாட்களை விட்டு சீக்கிரமாவே கண்டுபிடிக்க போறான். அப்படியே ரகுவோட கொலைக்கும் இனியாவுக்கும் சம்பந்தமே இல்லைன்றத கண்டுபிடிச்சா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. சுபாஷ் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணதுமே விக்ரமுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு நேரா வீட்டுக்கே வந்து இனியாவையும் விக்ரமையும் பார்த்துட்டு அவங்க கிட்ட வாழ்த்தையும் வாங்கிக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்ண கிளம்பினாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி, சார் இந்த கேஸ்ல கூடிய சீக்கிரம் நம்ம உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சாகணும். இந்த கேஸை நான் நைட்டு முழுக்க ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அன்னைக்கு நம்ம இனிய மடத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்த அந்த நபர் யாருன்றத என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற எந்த தகவலுமே இதுல இல்ல. இனிய மடத்துக்கு எதிராக அன்னைக்கு சாட்சி சொல்ல வந்த நபர் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இனிய மடத்துக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்றத நம்மால ஈஸியா நிரூபிக்க முடியும். ஏன்னா வந்த நபர் ஒரு ஃபேக்கான நபர் தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் தீனதயாளனோட ஏற்பாடா கூட இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை விக்ரம் கிட்ட வெளிப்படுத்தவும் ஆரம்பிச்சாரு. விக்ரமுக்கும் சுபாஷோட சந்தேகம் ரொம்ப சரியானதுதான் அப்படின்னு தோணவும் ஆரம்பிச்சது. மாயா மனசுக்குள்ள பெருசா திட்டம் போடுறத நினைச்சுக்கிட்டு இருக்கா. தான் பொய் சாட்சி சொல்லிதான் இனியாவை ஜெயிலுக்கு அனுப்பணும்ன்ற விஷயத்த அவன் மறந்தே போயிட்டான்னு நினைக்கிறேன். விக்ரம் டியூட்டில ஜாயின் பண்ணதும் அந்த நபர் யாருன்றத தான் முதல்ல தேடுவான் அப்படின்றத இன்னும் மாயா யோசிக்க ஆரம்பிக்கல. யோசிச்சிருந்தா இவ்வளவு கேஷுவலா அவளால இருக்கவே முடியாது. இத பத்தி உன்னோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.